பால்மை டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அச்சுவனத் இயக்கி, சத்யசூரியன் ஒளியமைச்சு, அனிருத் இசையமைச்சு, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல், மமிதா பைஜு, பிரியாமணி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோழர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். தோழர், படம் எப்படி இருந்துச்சு? எப்பவுமே உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், சொல்லுங்கள். ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப நாள் கேப் விட்டு ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் வந்த படம். அது மட்டும் இல்லாமல் அவர் சிஎம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது கூட இந்த ஒரு அதை பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல நம்மளுக்கு, அது பெருசாக இருந்திருக்காது. இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பார்க்கும்போது ஒரு குஸ்பம்ஸா. சரி, இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து தெலுங்கு படம் பகவத் கேசரின்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ அந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் நான் பார்க்கல. இவங்க சொன்னது அந்த படம் பார்க்கல. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டம் ஃபீலிங் ஒன்று வரலாம். ஏற்கனவே பார்த்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். அதனால் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே டிக்கெட்டில் ஒரு 4-5 படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரே டிக்கெட்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவத் கேசரியை வந்து ரீமேக்கு தான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் தெலுங்கு படத்தோட அந்த சாயல் வந்து நிறையா இருந்துச்சு. ஒரு தெலுங்கு படத்தில் எப்படி இருக்கும், அதாவது தெலுங்கு ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி இருக்குன்னா, அடிதடி லாஜிக்கே இல்லாமல் 10-100 பேர் ஒரே டயத்தில் துப்பாக்கியில் சுட்டாலும் ஹீரோ மேலே குண்டே படாது. 100 பேர் வந்தாலும் அடித்து தும்சம் பண்ணுவார் ஹீரோ. நம்ம வந்து 20-30 பேர் தான் அடிப்பான் தமிழ்நாடு சினிமாவில், அவங்க 100 பேர் அடிப்பாங்க தெலுங்கு சினிமாவில். அதோட சாயல் நிறையவே இருந்துச்சு. அதே மாதிரி அன்னியன் படத்தில் வில்லனுக்கு வந்து அன்னியன் ரோல் கொடுத்துட்டாங்க. அவர் அம்பியாக இருந்த வில்லனை வந்து அன்னியனாக மாறுறாரு, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு காட்டினாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து எந்திரன் படத்தோட கிளைமேக்ஸை போட்டாங்க. நிறைய ரோபோலாம் வந்து சண்டை போடுற மாதிரி படம் மாதிரி இருந்துச்சுங்க, சூப்பராக. மதராசி, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படத்தோட தழுவலும் இதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது, இதெல்லாம் வந்து மதராசி அயலான் படத்தில் அப்படித்தான் ரோபோட்ஸ்லாம் வரும். நல்ல வேலை பார்க்கல நான். அதனால் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்துச்சு. ஆனால் லாஜிக்காக சுத்தமாக ஒரு லாஜிக்கே கிடையாது. சப்போஸ் விஜய் வந்து சிஎம் ஆகலை அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? அப்படி அதாவது என்னென்னா, ஒன் டைம் வாட்சபிள் தான். எனக்கு வந்து சிஎம் ஆனார், சிஎம் ஆகலை, இந்த பாகுபாடெலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து அகிலம் ஆளும் அஜித் குரூப்பு. அதனால் வந்து எங்களை அஜித் வந்து தான் அவர் படம் வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். விஜய் படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்போம், நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுவோம். இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். அவர் சிஎம் ஆனாருங்கிறதுக்காண்டி நான் வந்து முக்கியமான கேள்வி, இதே டேரக்டர் எச் வினோத் இயக்கிய அஜித் சாரை வச்சு ஒரு படம் எடுத்துருப்பாப்புல, அது எக்ஸலண்ட் மூவி. அந்த படத்துக்கு என்னங்க குறை, நல்லா தான் இருந்தது. மணி ஹெஸ்ட் மாதிரி ஒரு படம். அப்புறம் வந்து நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்ணார். துணிவு படம், ரைட்டு, துணிவு படம் என்னங்க குறை, அதுக்கு படம் என்ன மாஸ்டர் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வையும் நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக வந்து ஆக்ஷன் படம் வந்து இந்த பைக் ரேஸில் போய் இந்த வலிமையும் எக்ஸலண்ட் மூவி தான். அது எக்ஸலண்ட் மூவி தான். அதாவது இன்னும் சொல்ல போனால், நான் வந்து ஹெச் வினோத்தோட ரசிகர். ஹெச் வினோத்தோட படம் சதுரங்க வேட்டைலாம் ஒரு மறக்க முடியாத ஒரு சரியான படம். அதே மாதிரி என்னது தீரன் அதிகாரம் 1, அதெல்லாம் வந்து அதுவும் ஹெச் வினோத் தாங்க. என்ன நீங்கள் பேசுகிறீங்க? ஆமாம், இதெல்லாம் வந்து ஹெச் வினோத்தோட ட்ரேட்மார்க்கு. ஹெச் வினோத்னா யாருன்னு காட்டுற ஒரு படம் அதெல்லாம். அப்புறம் அஜித்தை வச்சு விஜய் வச்சு பண்ணும்போது அவர் வந்து அந்த கமர்ஷியலுக்கு வந்து பெருசாக அடாப்ட் ஆகலை. பட் ஏன்னோ அவரால் முடிஞ்சதை செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா, ஒரு அட்லி மாதிரியோ அல்லது ஒரு ஹரி மாதிரியோலாம் அவரால் எடுக்க முடியாது. ஸோ அவர் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை அவர் ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மதன் கௌரியோட கேரக்டர் சொல்லுங்க, நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காப்புல, நல்லா ஹீரோவுக்கு இணையான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. சில சீன்ஸில் அவர் காப்பாற்றுறாரு. ஆமாம், அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை அதிகமாக இந்த மாதிரி படங்களை யூஸ் பண்ணாமல் வாய்ப்பு கேட்டு அலைகிறாங்கல்ல ரோட ஆல்பத்தை தூக்கிட்டு, அவரை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சராக ஆகிட்டாப்புல மதன் கௌரி மாதிரி ஆள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள நீங்கள் மேலும் தூக்கி விடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ரோட்டில் ஆல்பத்தை தூக்கிட்டு அலைகிறாங்க. அதான் நடிகர் சங்கத்திலேயே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இனிமேல் போட்டு பண்ணக்கூடாது. பண்ணலாங்க, தப்பு கிடையாது. ஒரு மெயின் ரோல் பண்ணலாம். மதன் கௌரி த்ரோட்டு மெயின் ரோல் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த சின்ன ரோல் இருக்குல்ல, இப்போ மதன் கௌரி ஒன்றும் பெருசாக பெரிய
படம் முழுக்கெல்லாம் வரல, ஒரு 10 சீன் நடிச்சிருப்பாப்புல. இந்த 10 சீனு அட்லீஸ்ட் ஒரு ஆல்பத்தை தூக்கிட்டு திருறவங்க ஒரு வாய்ப்பு சரி 10 சீன் வந்து பெரிய கேரக்டர் தானுங்க. இதுக்கு மேலே பெரிய கேரக்டர் எப்படி கொடுக்கும்? பெரிய கேரக்டர்னா என்னன்னா த்ரோட்டா ஒரு ஹீரோ பக்கத்துலேயே வர்றது, ஹீரோவுக்கு இப்போ பக்கவலமாக நிற்கிறது தான். அது எந்த ஹீரோ ஒத்துக்கிற மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சரி அவங்கள தூக்கி விடலாமேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் தான். ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறது. நம்மளும் ஒரு வளர்ந்து வர நடிகர் தானே, நம்மளுக்கு மாதிரி நடிக்க தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிற நிறைய நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஹீரோ படத்தில் நடித்தா அவங்க இதை வச்சு இன்னும் ஒன்றும் இல்லை, ராட்சசனில் வில்லனாக நடித்தாப்புல அவரெல்லாம் பெருசாக நமக்கு தெரியாது. வில்லன் நடித்த பிறகு அவர் ஓரளவு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறார்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாவது புதுசாக நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க பல வருஷமாக அவங்களுக்கே தெரியும். இவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே அவங்க வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. மதன் கௌரிக்கு கொடுத்தது தப்பாக சொல்லலை, பட் வந்து அப்படி போகலாமேன்னு தான் ஒரு இது. ரெண்டாவது என்னன்னா, இந்த படம் என்னை பொறுத்தளவில் என்னென்னா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் ஒரு படம் தான் இது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக அந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டு போக முடியாது. ஆனால் ஆக்ஷன் படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இதை வந்து குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வந்து பெருசாக லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன். அஜித் படத்தை விட்ட மற்ற படங்களில் நான் வந்து ரொம்ப லாஜிக் பார்க்குறாள். ஸோ அந்த லாஜிக் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் லாஜிக் பார்க்காம இருந்தால் அது மட்டும் விஜய் ஃபேன்ஸ் பார்க்கலாங்க, பார்க்காம கூட விஜய் பார்க்கலாம். நான் ஜென்ரல் ஆடியன்ஸை சொல்கிறேன், மற்ற ஆடியன்ஸுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ஆடியன்ஸ் உண்மையிலே நான் வந்து விஜயோட சினிமா ரசிகர் பெருசாக கிடையாது, ஆனால் அரசியலில் வந்து விஜயோட ஃபேனுங்க. நான் அரசியல் தனிங்க, அரசியல்லாம் அடுத்த லெவலுக்கு. படமாக பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கிட்ட போய் சுறா எப்படிப்பட்ட படம்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கரில் ஒரு படம் தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் தேட்டரில் போய் என்ன அவஸ்தைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, எந்த வகையிலையும் போர் அடிக்கலை, படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. என்னென்னா அந்த தெலுங்கு படத்தோட அந்த சாயல் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. 1000 பேர் வந்தாலும் அது வந்து விஜய் ரசிகர்களால் டைசிஸ் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸால் கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு ஆர்மி மேனெல்லாம் விஜய் போய் பஞ்ச் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு கடுப்பாக தான் ஆகுது. எப்போ சண்டை போடுறது மேட்டர் இல்லைங்க, அவர் எத்தனை பேரும் அடிக்கிட்டே பிரச்சனை இல்லை, அந்த பில்டப் கொடுக்குற ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க பாருங்க. அவர் வந்து 30 பேர் அடிப்பாரு, அவர் 300 பேர் நொறுக்குவாரு, அவர் ரத்த பயத்தை காமிச்சிட்டாரு, மரண பயத்தை காமிச்சிட்டாரு, ஓஹோ அப்படி கத்துவாங்க பாருங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாரு. அது ஜென்ரல் ஆடியன்ஸால ஏற்றுக்க முடியாதுங்க. இதுவே நான் அஜித் படத்துக்கு போனால் எனக்கு ஊஸ்பூமாகும், அந்த மாதிரி. எனக்கு ஒரு சின்ன ஃபீல் என்னென்னா, நான் என்னதான் ஒரு அகிலமாலும் அஜித் ஃபேனாக இருந்தாலும் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால எனக்கு தேட்டரில் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்மளுக்கு விஜயோட படங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் பார்ப்போம், நல்லா இல்லைன்னா கழுவி ஊத்துறாள் நம்மலாம். ஆனாலும் இனிமேல் ஸ்க்ரீனில் வந்து விஜயை பார்க்க முடியாதுங்கிற ஒரு ஏக்கம் வந்து எனக்குள்ளே இருந்துச்சுன்னா விஜய் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். தேட்டரில் ஒரு 10 பேர் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க, அழுதாங்க. ஆமாம், ஒரு பொண்ணு ஒன்று அழுதுகிட்டு இருந்துச்சு, ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னன்னா இது கடைசி படம் அப்படிங்கிறதுனால கடைசியாக அவர் ஆடின சாங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபீலிங்கே எனக்கே கொடுத்துச்சு. நான் வந்து விஜய் ரசிகர் கிடையாது. அவர் நடித்த படங்களில் சில காட்சிகள்லாம் வந்து போட்டு தேட்டரில் கொஞ்சம் ஃபீலிங் கொண்டு வர மாதிரி கூட பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம், விஜய் ரசிகர் வந்து கொண்டாடலாம் அந்த படத்தை, அந்தளவுக்கு நல்லா இருக்குது படம். ஸோ வந்து பேலன்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் தல. ஆமாம், படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் அப்படியே கடன்னு அப்படி நல்லா ஒரு மூவிங் ஆச்சு. சென்டிமெண்ட்டும் ஓரளவு நல்லா ஒர்க் ஆச்சு. ஃபைட்டு ஆக்ஷன் சூப்பர், பாட்டு எல்லா பாட்டுமே பட்டை கிளப்பி விட்டாங்க, அருமையாக இருந்துச்சு. அப்புறம் மதன் கௌரி அந்த கேரக்டர்ஸு, அப்புறம் அந்த ரோபோட்ஸ் ஃபைட் பண்ணுறது, அதெல்லாம் நல்லா, அது மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஒரு எனக்கு வந்து அந்த ரோபோ ஃபைட்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த எனக்கு அது அவெஞ்சர்ஸ் மூவியே பெரும்பாலும் எனக்கு பிடிக்காது, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. பட் எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்காது. டமுன்னு வந்து அதுங்களை அடிக்கிறது, இது பண்ணுறது. இப்போ எந்திரன் படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் எப்படி ரோபோட்ஸ் இருக்குமோ அது மாதிரி வந்து நம்ம ஊரில் அடாப்ட் பண்ணாங்க. அந்த மாரியம்மன் கோயிலில் போயிட்டு அந்த கூழ் ஊற்றுற இடத்துல ஃபைட் பண்ண சீன்ஸ் ஆகட்டும், அது வந்து நம்ம ஊருக்கு அடாப்ட் ஆகும்போது நம்மளுக்கு பிடிக்குது இல்லை. அது மாதிரி நம்ம ஊரில் சில அடாப்ட் பண்ணுறது சில வேலைகள் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் ஓகே அந்த அடாப்ட் பண்ணது நல்லா குட் ஃபீல் கொடுக்குது. நம்ம விஜய் அதுக்குள்ளே ஃபைட் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபைட்டு சேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போர் இல்லாமல் நல்லா கொண்டு போனாங்க. ரொம்ப அருமையாக. இப்போ சொல்லணும்னா படம் வந்து போர் அடிக்கல. ஒருவேளை நாங்கள் தேட்டரில் பார்த்ததுனால எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆமாம், தேட்டர் தான்
இதில் ஓடிடியில் பார்ப்பாங்கல்லங்க. அது ஓகே. அது ஓடிடியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடைக்குமா எனக்கு தெரியல. தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாயபுளாக இருந்துச்சு. தேட்டர்ல எல்லாம் போய் பாருங்க. ஆமாம், தேட்டரில் போய் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமாம், விஜயோட லாஸ்ட் படம், சிஎம் சாரோட லாஸ்ட் படம், முதலமைச்சரோட கடைசி படத்தை போய் தேட்டரில் போய் கொண்டாடுங்க. நீங்கள் யாரோட ஃபேனாக இருந்துட்டு போங்க. ஆனால் போய் தேட்டரில் போய் பார்க்குறது தான் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீலிங் ஆச்சு. ஆனால் மமிதா பைஜ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜோட ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த ஹீரோயினியை வந்து சும்மா ஒரு கமர்ஷியலுக்கு வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கல. சும்மா அவங்கள ஒரு ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து. பூஜா ஹெக்டேக்கு வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுத்து நல்லா அவங்கள டிராவல் வச்சுக்கலாம். சும்மா யூஸ்வல் ஹீரோயினி தமிழ் சினிமாவில் எப்படி வருவாங்களோ அது மாதிரி போன படத்துல சூர்யா சாருக்கு கூட விட்டாங்க. அதுதாங்க அது தமிழ் சினிமாவோட ஒரு எழுதப்படாத டெம்ப்ளேட். என்னன்னா ஹீரோயினி ஒன்று இருக்கணும், அந்த ஹீரோயினிக்கு வேலை இல்லைனாலும் ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. அது என்னன்னா ஒரு கமர்ஷியல், ஒரு வியாபாரத்துக்குன்னு பண்ணுறது தான். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு அந்த விதி இதுலேயும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆமாம், இதுலேயும் ஃபாலோ பண்ண ஒரு கமர்ஷியல் படத்தில் என்ன இருக்கணுமோ அது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. கிளைமேக்ஸில் நம்ம 3 டேரக்டர் வரிசையில் இருந்தாங்கல்ல லாஸ்ட் அப்போ அட்லி. ஆமாம், எல்லாமே ஆடியன்ஸை வந்து கூஸ்பம் ஆகிறதுக்கு தான். மற்றபடி எனக்கெல்லாம் அதில் உடன்பாடே கிடையாது. என்னன்னா எனக்கு வந்து கதையாக என்ன சொல்ல வரீங்க, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சீன் பை சீன் எப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறீங்கன்னா நான் பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ ஸ்டோரியுமே ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான். கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. இதில் ஒரு எம்ஜிஆர் அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் மாதிரியே சாட்டை எடுத்து போடுறது வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரசிக்கிறமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதான் இந்த படம் வந்து இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ட்ரோல் ஆகிருக்கும் இந்த படத்தை பற்றி. கண்டிப்பாக. பட் வந்து இது அதுக்கப்புறம் ஆனதுனால நம்மளுக்கு வேறு மாதிரியான ஒரு இதாக தெரியுது. ஒரு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குற நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல். ஸோ வந்து அனைவரும் தேட்டரில் போய் பார்க்கலாம், தப்பு கிடையாது. என்னை பொறுத்தளவில் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. ஒரு தெலுங்கு சினிமாவை தமிழில் பார்த்து அப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது படம், அவ்வளோதான். ஒரு நல்ல படம், ஜனநாயகன், ஜனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு. ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.